அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமணத்துடைய தொடர்ச்சி தான். ஒன்று ஒரு 2 பதிவு இருக்கும். இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தை பற்றி நம்ம முக்கியமான விஷயம் வந்து ஏன் செஞ்சு திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது ஏன் பிரிகிறாங்க, ஏன் ஒரு புரிதல் இல்லாதனால தான் ஏன் பிரிகிறான்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவோட பேரை பார்த்தோம். இன்றைக்கி வந்து முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, குழந்தை. இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னுடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தாத்தா பாட்டி தான். ஏன்னா அங்கேருந்து தான் வந்து சில விஷயத்தை கற்றுக்கின விஷயத்தை தான் நான் என்னோடய லைஃப்பில் என்னுடைய பசங்களுக்கும் சரி, என்னை சுற்றி இருக்கிற சில சமூகத்துக்கும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணம் பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா 12 குழந்தைன்றது வந்து ஈஸியான ஒரு விஷயம். குழந்தை சுகப்பிரசவம் பிறந்துட்டு அப்படியே வேலைக்கு போன என் தாத்தா பாட்டி இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 12லேருந்து 6, 6லேருந்து 2 வந்து இப்போ 1 போய் ஒரு குழந்தையோட பெற்றுக்கிட்டே வந்து ஒரு சவாலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு தான் 100 கல்யாணம் நடக்குதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50% பேருக்கு வந்து குழந்தைமை பிரச்சனைகள் வருது. அது இல்லாமல் 50% ஒரு 25 வந்து பிரிஞ்சிடுறாங்க. மிச்சம் 25 ஏதோ எதிர்நீச்சல் போட்டு கொஞ்சம் வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா குழந்தையின்மைக்கு காரணம் என்ன? அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காமல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க நம்ம தப்பே சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்களோட அப்பா அம்மா வந்து நம்ம தப்பு சொல்லணும். ஏன்னா அப்பா அம்மா பண்ண சில தப்புகள்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து செல்லம் கொடுக்குற பேரில் இப்போ 2 விதமாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து ஆண் குழந்தை, ஒன்று பெண் குழந்தை பிரிச்சிடலாம். இப்போ பெண் குழந்தைன்றப்ப வந்து ஒரு சைக்காலஜிக்காகவே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருமுட்டைன்றது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். சும்மா கொஞ்சம் கூட சொல்லிடுறேன். ஒரு குழந்தை வந்து அம்மாவோட வயிற்றில் பெண் குழந்தையாக இருக்கிறப்ப 2 to 3 லட்சம் கருமுட்டையோடு தான் அந்த குழந்தை வந்து உருவாகும். அது பூமிக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த 5 பஞ்சபூதங்கள் சேர்ந்து சில காரணத்தினால் வந்து அந்த 2 to 3 லட்சம் கருமுட்டையாக வந்து குழந்தையாக பிறகுறப்ப 500 to 700 தான் இருக்கும். ஓகேங்க, கருமுட்டை. அதை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு பெண் குழந்தை வந்து 14 வயசுக்கு வந்துன்னா கரெக்டாக 56 வயசு to 60 வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட கருமுட்டை வந்து 560 கருமுட்டை இல்லை 580 கருமுட்டை இருக்கும். அது வந்து மாதம் வந்து அந்த சொல்லுவாங்க தலை குத்தி அது இதுவாகிறப்ப அந்த குழந்தைக்கானது கரெக்டாக கல்யாணம் ஆனோன்னு கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஏன் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாணம் குழந்தைங்களாம் ஏன் கல்யாணம் ஆகணும் அவங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக வருஷத்துக்கு 12 முறை தலை குத்திக்கிறீங்களா, இல்லை மாதம் கரெக்டாக தலை குத்திக்கிறீங்களா, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை 3 மாதத்துக்கு ஒரு முறை இது பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு ரூட் மெமரி பண்ணி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் உங்கள் அம்மா அப்பா என்ன பெரிய தப்புகள் பண்ணியிருப்பாங்கன்னா, தேவையில்லாத ஸ்நாக்ஸுகளை திணிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விளம்பரம் பண்ணுற ஸ்நாக்ஸுகளை திணிச்சிருப்பாங்க. அப்புறம் பாய்லர் கோழி, முட்டை, நைட்டில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள், தரமற்ற எண்ணெய்ன்ற பேரில் வந்து எப்படின்னா பாமாயிலேருந்து எல்லா விதமான எண்ணெய் வந்து நம்ம சூப்பர் எண்ணெய் நினைக்கிறோம். அது எல்லாமே எண்ணெய் கிடையாது. பெட்ரோல் ப்ராடக்டோட லாஸ்ட்டு ஆயிலை வந்து கீழே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து எண்ணெயிலையும் சரி பால்லையும் கலந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதனால் வந்து குழந்தை வந்து சாப்பிட்டனால 2வது இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட எப்படின்னா குழந்தை உருவாகிறதுக்கான முக்கியமான வந்து நம்ம உடம்போட பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதி தான் முக்கியம். நீங்கள் பார்த்துருக்கீங்க சின்ன வயசுல குழந்தைங்களாம் நம்ம காலத்தில் போனால் வந்து இப்போ போடுற மாரிலாம் வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு, டைட்டான ஜீன்ஸு, லெக்கின்ஸு, அப்புறமேட்டு வந்து உட்கார்றப்ப கால் மேலே கால் போடுறது, அதுமாரிலாம் வந்து நம்ம அந்த காலத்தில் இருந்துக்க மாட்டோம். நல்லா ஓடி ஆடி விளையாடி இருந்திருப்போம். நிறைய வந்து உடலுக்கான உழைப்புனா விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ இதே பசங்க சைடில் வரப்பையும் சரி இதே தான். என்னென்னா பொம்மை டிவி பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது. ஸ்நாக்ஸ் வந்து எப்படின்னா ஒரு கவர் இருக்கும். அந்த கவருக்குள்ளே இருக்கிற பொருள் வந்து தெரியாதுன்னா அந்த கவருக்குள்ளே இருக்கிற பொருள் இருக்கிறது வந்து எத்தனை வருஷம் ஆனால் கெட்டு போகுது. அதனால அதிக விதமான கெமிக்கலை போட்டு நம்ம உடம்புல இருக்கிற அதை சொன்ன அந்த உடம்பு சூடாகி எப்படின்னா இப்போ பெண்களுக்கான அந்த கருமுட்டை வந்து நான் சொன்ன மாதிரி 560 கருமுட்டை இருக்க வேண்டிய இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 50, 100 அந்த லெவலுக்கு வந்தனா வந்து வருஷத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பீரியட்ஸ் அட்டமெண்ட் இருந்தாலும் சரி, அதே ஆம்பளை பசங்க இருந்தாலும் சரி உடம்பு ரொம்ப ஹீட்டாகி அந்த விந்தணுவானது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வீரியம் இல்லைன்னு சொல்லிட்டு இதனால் வந்து டாக்டருடைய வடிவமைக்கப்பட்ட ஒரு செட்டப்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷமாக இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷமாக இருந்தாலும் சரி, ஒரு 25 வருஷமாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி உங்களை வந்து ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்களை வடிவமைச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த குறை இருக்குங்க, உங்களுக்கு வந்து இது வந்து வீரியம் இல்லை, உங்களுக்கு வந்து கருமுட்டையானது இது இல்லை. அது இல்லாமல் முன்னால் வந்து
நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்க, அதனால் வந்து உங்கள் வீட்டுக்காரங்க குண்டாக இருக்காங்கன்னா நீங்கள் வந்து உடம்பை கம்மி பண்ணுங்கண்ணா. நான் ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கு எக்ஸசைஸ் செய்ய போகிறது வந்து காலையில் சாயங்காலம் போவேன். அப்போ பார்த்தா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்க்குக்கு வருவாங்க. எனக்கு வந்து அது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல அவங்க வந்து உடம்பு கம்மி பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து சில தகவல்கள் வந்து பார்த்தா அவங்க ஒரு 20-30 பேர் வந்து என்னென்னா டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா உடம்பை கம்மி பண்ணுங்கள், கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குன்னா அவங்க டெய்லி வாக்கிங் வருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நல்லா ஒர்க் அவுட் நல்லா பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. அப்போ நமக்கு இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கெங்கே தப்பு பண்ணிக்கிறோம் பாருங்களா. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கல்யாணம் அடிச்சு எனக்கு ஒன்று குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சொன்ன உடம்பு கம்மியாகுது, தொப்பையே பார்த்துருந்தா உடம்பு கம்மியாகுது சொன்ன ஸ்டெப்ஸ் இல்லை. அதுமாதிரி குழந்தை இல்லைன்னு நீங்கள் இந்த கான்செப்ட்டுக்கு போய் நம்மளுக்கு குழந்தை இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்க, அதனால் வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்களுக்கு குழந்தை பிறக்கணுமா, உங்களுக்கு ஒரு விருப்பம் வரணும். யாருன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மனமார்ந்த ஒரு விருப்பம் வரணும். வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஆமாம் நாங்கள் குழந்தை பெற்றுக்க போகிறோம், அதுக்கு நாங்கள் ரெடியாக விடுறோம். அது ரெடியாகிறதுக்கு எடுத்தோடனே நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சாதாரண வந்து இப்போ பிறக்கிற குழந்தை பாதி குழந்தை பார்த்திங்கன்னா நிறைய வந்து எப்படின்னா மூளை வளர்ச்சி இல்லாமல் குழந்தைங்க நிறைய ஃபிசிக்கல் சேலஞ்சு அதுமாரினா குழந்தை வந்து பெற்றுக்கணுன்ற கான்செப்ட்லையும் குழந்தை பெற்றுக்காதீங்க. நல்ல ஒரு தரமான குழந்தை உங்கள் குழந்தையோட வீரியத்தை பார்த்தாவே அப்படி இருக்கணும். அப்படி ஒரு குழந்தை பெற்றுக்கணும் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மன ரீதியாக ஃபஸ்ட்டு ரெடி ஆகுங்க. ரெடி ஆகிட்டுனா சொன்ன விபாசனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே போயிட்டு அங்கே போனால் உங்கள் மனதில் இருக்கிற தேவையில்லாமல் உங்களை சுற்றி இருக்க சொந்தக்காரங்க நீங்கள் எத்தனையோ டாக்டரை பற்றி வாங்கினா உங்களுக்கு உள்ள விதைக்கப்பட்ட விதைகளை நீங்கள் வேரோடு பிடிங்கி எரிஞ்சிட்டு அதுக்கடுத்து செய்ய வேண்டியது அங்கே உங்களுக்கு விபாசனா உங்கள் மனசு சுத்தமாக இதுவாகிடும். அப்போ நீங்கள் என்ன எப்படி இருக்குன்னா சுத்தமான மனநிலை இருக்கிறப்ப அதுக்கு சின்ன விஷயங்கள் எப்படின்னா இயற்கை உணவுன்ற போது 5 விதமான இயற்கை உணவு இருக்குது. இயற்கை உணவு நீங்கள் நினச்ச மாரி இந்த அடுப்பில் வச்சு சாப்பிட்ற எதுவுமே இயற்கை உணவு கிடையாது. அடுப்பில் பற்ற வைக்காமல் நம்ம சாப்பிட்ற உணவு தான். ஒன்று பார்த்தீங்கன்னா அவுளில் வந்து ஊற வச்சு தண்ணி ஊற்றி நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி அதோட நீங்கள் பேச்சம்பழம் எது வச்சு சாப்பிடலாம். 2வது விதம் பார்த்தீங்கன்னா கீரை வகைகளில் எந்த கீரையாக இருந்தாலும் சரி பச்சையாக சாப்பிட இது பண்ணுங்கள். 3வது பார்த்தீங்கன்னா இந்த பயிர் வகைகள் பார்த்தீங்கன்னா முளைக்கறி பச்சை பயிர் இருந்துச்சுங்க, அதை நீ காலைல ஊற வச்சுட்டு நைட்டு தண்ணியை வடிக்கிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த பச்சை பயிர் ஒரு வெள்ளத்தூள் கட்டிட்டு காற்றோட மரத்தில் மரங்கள் முளைச்சி வரும், அது சாப்பிட்லாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஸுன்றது வந்து அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்து அது இருக்கிறவங்க சாப்பிடலாம், இல்லாதவங்க இதுனா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம். இதான் வந்து இயற்கை உணவு. இந்த உணவுனா சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இருப்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி செல்லுகளால் உருவானது, ஓகேங்களா. ஒரு செல்லு 2 செல்லு இல்லை, 300-400 கோடி செல்லுகளால் உருவானது. அந்த செல்லுக்குள்ள இருக்கிற கழிவுகளை நம்ம எடுக்கணும்னா ஒரே நாளில் வந்து எடுத்துட முடியாது. எத்தனை நாள் நம்ம இதுக்கு எடுத்தோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதுவும். அதனால் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வந்து குழந்தை இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேலே குழந்தைக்கு கொஞ்சம் 1 வருஷம் 6 மாதம் ஆனாலும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து முழுமையாக உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆமாம் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. உங்களோட நான் சொன்ன மாதிரி சீக்ரெட் படத்தில் சொல்கிற மாதிரி அதை நம்ம மனசுக்குள்ளே கற்பனை பண்ணுங்கள். எப்படின்னா உங்கள் குழந்தை பிறந்து உங்கள் குழந்தை ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே கூப்பிடுங்க. எல்லாருக்கிட்டையும் உங்கள் குழந்தைய காட்டுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மன நிறைவோடு எப்பவுமே இருங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுனா இந்த பிரபஞ்சமானது இவங்க வந்து அதுக்கான தகுதி ஆகிட்டாங்கன்னு அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் மாரி ஒரு விஷயம் செய்யும். நீங்கள் நினைப்பீங்க ஐயோ எனக்கு 5 வருஷம் நான் எந்தெந்த கோயிலில் போனேன் எங்கேருந்து போனாலும் நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயத்தை நான் வந்து எனக்குள்ளே ஒரு இது பண்ணல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை மாற்றி நீங்கள் இதுமாரி பண்ணுங்கள். அதுக்கு தான் சொல்லி இயற்கை உணவு ஃபஸ்ட்டு இது பண்ண சொல்லி விபாசனா போக முடிஞ்சால் போங்க, இல்லை மன ரீதியாக டெய்லி வந்து காலையில் மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து உப்பு பேதிக் பண்ணி உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருங்க. அது இனிமேல் கேன் யூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உணவு வந்து நைட்டில் மேக்ஸிமம் உணவு வந்து கம்மி பண்ணிக்கங்க. நைட்டு உணவு வந்து மேக்ஸிமம் கம்மி பண்ணிங்க. நான்வெஜ் சாப்பிட்றது கூட கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. சில படத்தில் வந்து சில தில்லாலங்கடி வேலைலாம் காட்டியிருக்காங்க. என்ன தில்லாலங்கடி வேலைன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாப்பிட்டா கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. விருந்துக்குன்னா போனால் நான்வெஜ்னா போட்டால் கொஞ்சம் உடம்பு வந்து தாறுமாறாக அப்படின்னு இருந்தாங்க. அந்த தாறுமாறு இருமாதிரிங்களா அந்த நீங்கள் சாப்பிட்ற உணவை ஜீரணப்படுறதுக்காக உங்கள் சக்தியெல்லாம் போயிடும். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த தேவையான அந்த விந்தணு ஆற்றல் வந்து அவ்வளோ போஸ்டிங்காக இருக்காது. சில சொல்லியிருப்பாங்க ஆசை 30 மோகம் 90 அந்த கான்செப்டும் இல்லை. நான் எப்படி வீடியோவில் பேசி பற்றி அதில் வந்து சில புரிதலோடு சொல்லியிருப்பேன். இப்போ உங்கள் குழந்தை பெற்றுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் 2 பேரும் இருந்து பெண்ணுக்கு வந்து செய்ய வேண்டிய அந்த அந்த இது வந்துன்னா அந்த கருமுட்டையாவது மாதம் வந்து அவங்களுக்கு வர்றதுக்காக அவங்க எப்படின்னா சொன்ன இயற்கை உணவு கொஞ்சம் சில வாக்கிங் தான் கொஞ்சம் வாக்கிங் போங்க. சப்போஸ் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 to 20 கிலோ கம்மியாகணும். அது வரைக்கும் வந்து நீங்கள் குழந்தை நின்னாலும் சூப்பர். ஏன்னா
அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் உடல் ரீதியில் நல்ல உடல் ரீதி ப்ளஸ் மன ரீதியில் நீங்கள் தெளிவாக இருப்ப உங்கள் குழந்தை சூப்பராக சும்மா நீங்கள் அந்த குண்டாக இருக்கிறப்ப நீங்கள் குழந்தை இருக்குதுன்னா அதுக்கு எப்படின்னா ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா உடம்பு கம்மி பண்ணு. ஃபஸ்ட்டு வந்து உடம்பு கம்மி பண்ணுற மைண்ட் செட் இது பண்ணுங்கள். உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேற்றிட்டு அதுக்கு கழிவுகளை உள்ளே ஏற்றாமல் என்ன பண்ணால் எந்த உணவு சாப்பிட்டாலும் நல்லா உமிழ்நீரோட மென்று சாப்பிடுங்க. சாப்பிட்றப்போ உதட மூடி, அதாவது வாயில் சாப்பாடு போட்டு உதட மூடி நல்லா உமிழ்நீரோட மென்று சாப்பிடுங்க. அது ஒன்று உங்களுக்கு ஒரு ஆற்றலாக இருக்கும். தேவையில்லாத சொன்னால் பிஹெச் வேல்யூ கம்மியான உணவுகளையும் தண்ணிகளையும் காற்றுகளையும் அதிகமாக இது பண்ணது. எப்படி பிஹெச் வேல்யூனா ஃபஸ்ட்டு வீடியோனுடைய பிஹெச் வேல்யூ தான். எப்படின்னா அந்த கேன் தண்ணி சாப்பிடாதீங்க. சப்போஸ் கேன் தண்ணி தான் உங்களுக்கு கிடைக்குதுன்றப்ப பானையில் ஊற்றி சாப்பிடுங்க. குளிச்சு ஒரு ஆளுக்கு சில பேர் செட் ஆகலாம். காப்பர் ஒரிஜினல் காப்பர் வாங்கி அதில் தண்ணி ஊற்றி சாப்பிடுங்க. இது ஒன்று தண்ணியில் வந்து பிஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரெண்டாவது உணவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பச்சை கலர் உள்ள காய்கறி உணவுகள் மட்டும் அதிகமாக எடுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எந்த உணவு சாப்பிடுவோம், ஃப்ரிட்ஜில் எந்த உணவு வச்சுன்னா எதுவுமே பிஹெச் வேல்யூ கம்மியாகிடும். காற்றுன்ற வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு 40 நாள் வந்து ஆலமரத்தில் அந்த இது கட்டிட்டு அதை அந்த தொட்டில் கட்டிட்டு சுற்றுங்க. ஆலமரத்தில் வேப்பாம்பு சுற்றுங்க. ஏன் சொல்கிறேன்னா அங்கே தான் வந்து சுத்தமான ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து நீங்கள் என்னென்னா மேக்ஸிமம் பார்க் சைடில் போய்ட்டு எல்லாம் அந்த நீங்கள் சுத்தம்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அந்த மரத்துக்கீழே ஒரு 1 hour 1/2 hour உட்காருங்க. உங்களோட கெட்ட காற்றெல்லாம் வெளியே போய்ட்டு நல்ல காற்று உருவாகும். ஓகேங்களா? அப்படி உருவாகிறப்ப இப்போ நீங்கள் எப்படி ஃபிட் ஆகுறீங்கன்னா, உங்கள் குழந்தை வந்து தாரமான குழந்தை மற்ற குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க ஒரு வித்தியாசம் எப்படி தெரியுன்னா, அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கணுன்றது ஒரு சைடு இருந்ததுன்னா தரமான குழந்தை பெற்றுக்க போகிறீங்க. ஓகேங்களா? இந்த கான்செப்டில் இதெல்லாம் வந்து எப்படின்னா சும்மா ஒரு நாள் 2 நாளில் இந்த 300 கோடி செல்லில் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் அதை புத்துணுங்கன்னா கொஞ்சம் நாட்கள் ஆகும். இதை வந்து நீங்கள் இவ்வளோ நாள் விட்டுட்டு இவ்வளோ நாள் யாரோட இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ நீங்களே தான் உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணி குழந்தை எப்படி இது பண்ண போடுங்க. அதுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து கருமுட்டையானது ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரும் அந்த உடம்பு இது பண்ணி இதுமாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு, லெகின்ஸு, இது கால் மேலே கால் கொடுத்து இதெல்லாம் விட்டுட்டு நல்லா தரமாக அப்படி இயல்பாக இருக்க மாதிரி இது பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அந்த பீரியட் டைம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 10 days சரி லாஸ்ட்டு 10 days வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த ஒரு விதமான அதான் உடல் உறவு வச்சுருந்தா உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்காது. அந்த நடுவில் இருக்கிற 10 நாளில் தான் அந்த கருமுட்டை ரெடியான ஒன்று தான் அந்த கருமுட்டை ரெடியாகாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் வேஸ்ட்டு. அங்கே கருமுட்டை அதோட வீரியம் கம்மியான பண்ணுறப்படி வேஸ்ட்டு. நல்ல கருமுட்டை ரெடியாக இருப்போ அப்போ உங்களோட விந்தானம் வந்து அதை உடச்சின்னு போகிறப்ப தான் வந்து உங்களுக்கான அந்த குழந்தை தரமான குழந்தை வந்து இது ஓகேங்களா? அதனால் வந்து இந்த திருமணம்ன்றது வந்து மெயின் அதை சொல்ல குழந்தை தான் பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டு ஒரு காலத்தில் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இல்லாத போய் இதுமாரி நிறைய சொல்லுவாங்க. வெட்லேரி ஹாஸ்பிட்டலில் நிறைய வந்துச்சு. அங்கே மூளைக்கு வந்து கருத்தையும் மையம் சொல்லிட்டு நிறைய இது அங்கே என்ன பண்ணுறாங்க, இதே தான் வேறு அனுபவம் இது பண்ணி உடம்புல கருமுட்டில் இது பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணாமல் நம்மளோட இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து உடம்போட அறிவு ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுங்க. அதுதான் மெயின். உடம்புக்கு ஒரு அறிவு இருக்குது. ஏன்னா 300 கோடி செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் காற்றும் உள்ளே போய்ட்டு வருது, தண்ணி உள்ளே போய்ட்டு வருது, உணவும் உள்ளே போய்ட்டு வருது. ஓகேங்களா? உள்ளே போய்ட்டு உணவு வந்து மலமாக வருது, காற்று வந்து கார்பன்டாக வருது, தண்ணி வந்து சிறுதமாக வருது. இது 3த்துக்கு தேவையான விஷயம் வந்து வெப்பம் தான். அந்த வெப்பம் தான் வந்து இது வந்து சரி பண்ணி அனுப்புது. அப்போ வெப்பம் வேணும்னா நீங்கள் உட்காந்துக்கின்னு வீட்டில் உட்காந்துக்கின்னு டிவியில் சொல்கிறத கேட்டுக்கின்னு நான் ரிமோட்டை வச்சு மாற்றிக்கின்னு ஸ்நாக்ஸ் 1 கிலோ வாங்கி வச்சுக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு டிவியை பார்த்துக்கின்னு இந்த குழந்தைலாம் பிறக்காது. நீங்கள் மெயின் வந்து உங்களுக்கு ஒரு விருப்பம் வந்து நீங்கள் பார்க்குக்கு போய் எக்ஸசைஸ் செய்யுங்க, மன ரீதியான எக்ஸசைஸ் செய்யுங்க, உணவில் சேஞ்சஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணி நான் சொன்ன மாரி அந்த உங்கள் இந்த மந்த் வைஸ் உங்களுக்கு வந்து கருமுட்டையான உருவாகணும். இவருக்கு ஏதாவது ஜென்ஸுக்கான இந்த ஒன்று வந்து அவங்களுக்கான தவறான பழக்க வழக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா சிகரெட் அடிக்கிறது, மதுக்கு அடிமையானவங்க, போதைத்தரம் பொருட்களை இதெல்லாமே நீங்கள் குறைச்சி உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து தெளிவாக வரணும். வந்து நான் சொன்ன மாரி உங்கள் மனக்கண்ணால் உங்களுக்கு குழந்தை பிறந்த மாரி தினமும் நினைங்க. அதேமாரி உங்களுடைய ஸ்டேட்டஸ் டெய்லி பேஸில் வந்து குழந்தை சம்மந்தமான ஸ்டேட்டஸ் வைங்க. அதேமாதிரி உங்கள் உங்களுடைய செல்லில் குழந்தை சம்மந்தமான இது வைங்க. அதேமாரி நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு கேட்டேன்னா ஏதாச்சும் விசேஷம் நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் குழந்தை பிறந்திருங்க அதுமாரி பிறந்த மாரியே பேச ஆரம்பிக்கிறப்ப இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு ஒரு நன்மை செய்யும். அதேமாரி வந்து நீங்கள் டெய்லி நன்றி உணர்வோடு இருங்க. நன்றி உணர்வுனா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பிறந்த மாரி இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். காலையில் நைட்டு உங்களோட கோல் எப்படி இருக்குன்னா இது மட்டும்தான் இருக்கணும். இதை தாண்டி வேறு எதுவுமே டைவெர்ட் ஆகக்கூடாது. ஏன் டைவெர்ட் ஆகக்கூடாதுன்னா இப்போ நீங்கள் அப்படி டைவெர்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களோட கோலை நெருங்குற கிட்ட போகிறப்ப தேவையில்லாத நீங்கள் வந்து டைமை வளர்த்தினே போங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குழந்தை பிறகு தான் முக்கிய முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா
தேவையில்லாத யாருக்கிட்டையும் அதிகமாக பேச்சு இது பண்ணாதீங்க. உங்களோட கான்செப்ட் என்ன சொல்லி உணவு பழக்கத்தை மாற்றுங்க, எக்ஸசைஸ் செய்யுங்க, மன ரீதியான இதை விபாசனை இது பண்ணுங்கள். உடம்பு உங்களுக்கு உங்கள் உடம்போட அறிவை நீங்கள் உணர ஆரம்பிக்க அந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு அந்த விஷயத்தை சீக்கிரமாக செய்யும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து யாரோ ஒருத்தவங்க படித்தது ஏதோ ஒரு உயிரற்ற ஒரு கம்ப்யூட்டர் வந்து உங்களுடைய ரிப்போர்ட்டை சொல்லிட்டு நம்பினீங்கன்னா அப்போ உங்களுடைய உடம்போட அறிவை நீங்கள் நம்பலன்னு அர்த்தம். உங்களோட உடம்போட அறிவை நீங்கள் நம்பாத வரைக்கும் உங்களால் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை கோயில் போனாலும் சரி, எத்தனை டாக்டர் போனாலும் சரி, உங்களுக்கு குழந்தை ஒரு கேள்விக்குரியதாக இருக்கும். அப்படியே குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தை வந்து அதை வளர்க்குறதுன்னா ரொம்ப ஒரு சேலஞ்சபிள் குழந்தையாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இயற்கையால் நல்ல ஒரு குழந்தை பிறக்கணும். அதை தாண்டி சுகப்பிரசவம் இருக்குது. சுகப்பிரசவத்தில் எப்படின்னா இது பண்ணலான்னு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து சரி வீடியோ பேசிப்பேன். இது வந்து இந்த திருமணத்தை பற்றி பேசுகிறப்ப இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். குழந்தைன்மை வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து இந்த விஷயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலான்னு. இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க பழத்தில் கலாச்சிப்பாங்க. வலது சைடு வந்து மூச்சு காற்று வந்து நம்ம இது பண்ணால் ஆம்பளை குழந்தை பிறக்கும், இடது சைடு வந்து பெண் குழந்தை பிறக்கும். அது வந்து ஒரு விதமான மறைமுகமான ஒழிக்கப்பட்ட ஒரு உண்மை தான். அது வந்து சில பேர் கலாய்ப்பாங்க, சிரிப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் குழந்தை உருவாட்டு பெரிய விஷயம் அது எந்த குழந்தையாக இருந்தான்றப்போ வந்து நம்மளுக்கு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு சில விஷயங்களை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி 5 வருஷமாக இல்லை குழந்தை, இல்லை 10 வருஷமாக இல்லை குழந்தை, நாங்கள் எங்கேயோ போகணும், இதெல்லாம் போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க தப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுங்கள். அதை சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் மற்றவங்களுடைய யார் சொல்கிறதையும் உங்களுக்கு வந்து தேவையே இல்லை. நீங்களே வந்து எல்லாத்துக்கும் விதமான விடயம் உங்களுக்கு கிடச்சிடும். இந்த விஷயத்தை தான் பேசணும்னு நினச்சிருந்தேன். அந்த திருமணத்தை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை எப்படி நம்ம இயல்பான முறையில் எந்த ஒரு மெடிசின் மாத்திரை இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கான ஒரு நல்ல வாரிசை உருவாக்குறது வந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் கொடான கொடி நன்றி.